பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை எவ்வாறெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தினார் என்பதை வேதத்தினுள்ள அநேக புத்தகங்கள் வாயிலாக நாம் வாசிக்க முடியும். எல்லா புத்தகங்களுமே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடுகளையும் அவர் நமக்கு செலுத்துகிற அன்பினுடைய அளவையும் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய புத்தகங்களாக இருக்கின்றன. உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக சத்தியங்களை படித்து வருகிறோம். இந்த புத்தகமும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் அவருடைய நம்மோடு வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற உறவின் வாஞ்சையையும் இந்த புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த நாளைக்குரிய சத்தியத்தையும் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலும் ஆவியானவருடைய வழிநடத்துதலாலும் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதற்காக ஒரு ஜெபம் செய்து நாம் இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் படிக்கப் போகிற வேத பகுதிகளை நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய எங்களை உம்முடைய ஆவியானவர் வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து நாம் ஒவ்வொரு செய்தியின் வாயிலாக அநேக ஆவிக்குரிய பாடங்களை கற்று வருகிறோம். குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையேயான உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், திருமணம் அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று, அது வெறுமனே ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிற உடலுறவு சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல, அது இருதயம் சம்பந்தப்பட்டது, அது ஆழமான அன்பை அடிப்படையாக கொண்டது, அது ஒரு உடன்படிக்கையின் உறவு என்பதையெல்லாம் நம்ம படித்தோம். இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் சாலமோனுக்கும் சூலமித்திக்கும் இடையேயான காதல் கதையை மட்டும் சொல்லக்கூடிய புத்தகம் அல்ல. அது இயேசு கிறிஸ்து அவருடைய மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த புத்தகத்திலே திருமணத்திற்கு ஏற்ற ஆலோசனைகளையும் அதே வேளையிலே ஆவிக்குரிய திருமணம் என சொல்லக்கூடிய கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை குறித்தும் நம்ம படித்து வருகிறோம். இந்த நாளிலும் உறவிற்கு செய்யக்கூடிய துரோகம், அபாஸ்டசி இன் ரிலேஷன்ஷிப். ஒரு கணவன் மனைவி இருவரும் திருமணத்தில் இணைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இருவருக்கும் கொடுக்கக்கூடிய கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கணவனானவன் இந்த மனைவிக்கு உரியவள், இந்த மனைவியானவள் இந்த கணவனுக்கு உரியவன், இவ்வளோதான். அதை தான் உன்னத பாட்டு புஸ்தகமும் நமக்கு கடந்த நாட்களிலே சொல்லிக் கொடுத்தது. அதற்கான ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். உன்னத பாட்டு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். சூலமித்தி சொல்லக்கூடிய வாக்கியங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். இதை சூலமித்தி சொல்லுகிறாள். என்ன அப்படின்னு சொன்னால், நான் அவருக்கு மட்டும்தான், அவர் எனக்கு மட்டும்தான். இந்த செய்தியானது சாலமோனும் சொல்ல வேண்டும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னு சொன்னால், சாலமோன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழவில்லை. சாலமோன் அநேக மனைவிகளையும் அநேக மறுமனையாட்டிகளையும் உடையவராக காணப்பட்டார். அது பின்னாட்களில் அவருடைய விழுகைக்கு காரணமாக இருந்தது என்பதை நாம் 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசித்தோம். சாலமோனுடைய பாவங்கள் என்று நம்ம வாசிக்கும் பொழுது, அவன் அநேக ஸ்திரீகளை ஆசை வைத்து திருமணம் செய்து கொண்டான். அவனுடைய முதிர் வயதிலே அவர்களாலே அவனுடைய இருதயம் வழுவி போயிற்று. அந்நிய தேவர்களை அவன் பின்பற்றுவதற்கு அவர்கள் அவனுடைய இருதயத்தை சாய்த்து போட்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எப்பொழுது இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கண்ணோட்டத்தை விட்டு வெளியே செல்கிறோமோ அப்பொழுது எல்லாம் பிரச்சனை தான். ஆண்டவர் ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையாக ஏவாளை மட்டுமே ஏற்படுத்தினார். அதை ஆண்டவர் ஏவாள் என்று கூட குறிப்பிடவில்லை, இருவரையும் மனுஷர் என்கிற ஒரு வார்த்தையினாலே குறிப்பிட்டார். ஏனென்றால் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனாலும் உலகத்திலே அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், கடைசி நாட்கள், கொடிய காலங்கள் என்று 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ அநேக இடங்களிலே என்ன பிரச்சனை நடக்கிறது என்று சொன்னால், கணவன் மனைவியை காட்டிலும் வேறொருவரை நேசிப்பது. உதாரணமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்த நாட்களிலே தியானித்த பகுதி தான். மீண்டுமாக அதை வாசிப்போம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம்
11வது வசனம். உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோட அருவருப்பானதை செய்கிறான். வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான். வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான். இந்த உடன்படிக்கையின் உறவு என்பது ஒருவனுக்கு ஒருத்தி தான். இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்கலாம். ஆனாலும் ஒரு ஆண் அவனுடைய மனைவியை மட்டுமே நேசிக்க வேண்டும். அவனுடைய மனைவி மட்டுமே அவனுக்கு உரியவளாக காணப்பட வேண்டும். அதே போல் இந்த உலகத்தில் எத்தனையோ ஆண்கள் இருக்கலாம். ஆனால் மனைவி எனக்கூடியவளுக்கு அவளுடைய கணவன் மட்டுமே கணவனுக்கான இடத்தை பெற வேண்டும். இதை குறித்து உன்னத பாட்டு என்ன சொல்லுகிறது? உன்னத பாட்டில் 2 சிறந்த எடுத்துக்காட்டுகளை நம்ம வாசிக்க இருக்கிறோம். நம்முடைய கவனத்தை உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் 2 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். அநேக நேரங்களிலே பாடல் வரிகளாக இதை கேட்டிருப்போம், நாம் இதை வாசித்திருப்போம். ஆனால் இது சொல்லக்கூடிய சத்தியமோ மிக ஆழமான சத்தியம். 2வது வசனத்தை வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் சூலமித்தியை குறித்து சொல்லும் பொழுது முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று சொல்கிறார். எல்லா குமாரத்திகளுக்கும் நடுவே எனக்கு பிரியமானவள். அதை எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறார் என்று சொன்னால், முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம். எல்லா கணவன்களுக்கும் சாலமோன் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை. சாலமோன் என்றால் சாலமோன் அல்ல, ஆவியானவர் சொல்லக்கூடிய ஆலோசனை சாலமோன் மூலமாக. ஏன்னா சாலமோனை அப்படிப்பட்டவராக காணவில்லை. அவர் எழுதினார், ஆனாலும் எழுதினபடி அவரால் வாழ முடியல. அவர் தேவனுடைய கருவியாக இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், எல்லா குமாரத்திகளுக்கும் நடுவே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். அதை எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறார் என்று சொன்னால், முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம் போல. லீலி புஷ்பம் என்பது சூலமித்தி. கணவனுக்கு மனைவி மட்டுமே லீலி புஷ்பம். அந்த மனைவியை தவிர மற்ற எல்லா பெண்களும் முள்கள் தான். முட்களை தொட்டால் என்ன ஆகும்னா குத்தும். இந்த நாளிலே அபாஸ்டசி, திருமணத்திற்கு மீறின துரோகம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய மனைவியை தவிர மற்ற எந்த பெண்ணாக இருந்தாலும் திருமணத்திற்கான உறவுக்காக நீங்கள் அவர்களை பார்க்கவோ அல்லது உடல் உறவிற்காக அவர்களை நோக்கவோ கூடாது. ஏனென்றால் அவர்கள் உங்களுடைய கண்களுக்கு முட்களாகத்தான் தெரிய வேண்டும். எல்லா கணவன்மார்களும் இதை மனதிலே வைத்தோம் என்று சொன்னால், திருமணத்திற்கு மீறின ஒரு உறவு நிச்சயமாக ஏற்படாது. சாலமோன் ராஜா சொல்லுகிறதை மீண்டுமாக வாசிப்போம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். எத்தனை முள் இருந்தாலும் லீலி புஷ்பம் அந்த நடுவில் இருந்துச்சுன்னா அது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதுபோல் எத்தனை பெண்கள் இருந்தாலும் அத்தனை பெண்களும் நம்முடைய கண்களுக்கு முட்களாக காணப்பட வேண்டுமே தவிர லீலி புஷ்பமாக காணப்படக்கூடாது. லீலி புஷ்பமாக காணப்பட வேண்டியது கணவனுக்கு அவனுடைய மனைவி மாத்திரமே. இந்த ஆலோசனை ஆண்டவர் இந்த நாளிலே ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒவ்வொரு கணவன்மாருக்கும் கொடுக்கக்கூடிய ஆலோசனையாக இருக்கிறது. எத்தனை பெண்கள் இருந்தாலும் சரி, அத்தனை பெண்களும் முட்கள் தான். உங்களுடைய மனைவி ஒருத்தி மாத்திரமே உங்களுக்கான லீலி புஷ்பம். அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது மனைவிமார்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை. 3வது வசனத்தை வாசிக்கிறேன். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் சூலமித்தியை பார்த்து சொல்லும்போது முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பம் என்று சொல்லுகிறார். நான் முன்பாகவே சொன்னேன், மற்ற எந்த பெண்களை தொட்டாலும் அது குத்தும், முள்ளு குத்தும். அதுபோல் ஆண்டவர் சொல்லக்கூடிய வேத வசனம் என்னன்னு சொன்னால், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான். ஆண்டவர் சொல்லக்கூடியது அதுதான். நீங்கள் நினைக்கலாம், வேதத்தில் எத்தனையோ பேர் பலதாரம் செய்தார்களே, பல திருமணம் முடித்தாங்களே, எல்லாரையும் தேவன் விரும்பி செய்ய சொல்லவில்லை. அவர்கள் தங்களுடைய சுய இச்சையினால இழுப்புண்டு பாவத்திற்குள்ளாக ஆனார்கள். ஆபிரகாம் செய்த தவறு, அப்பவே அதனுடைய விளைவுகளை அனுபவித்தார்கள். இன்னும் அதனுடைய விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்மன தேவனுடைய பிள்ளைகளை எங்கெல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கட்டளை மீறப்படுகிறதோ அங்கே எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் அந்த குடும்பத்தில் நிறைந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். யாக்கோபுடைய பிள்ளைகளுடைய வம்சத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். யோசேப்பை எல்லாரும் பகைப்பதற்கான காரணம் யோசேப்பை தகப்பன் அதிகமாக நேசித்ததல்ல. அந்த பிள்ளைகள் பிறந்து வளர்ந்ததே என்னுடைய தாய் பெரியவளா, உன்னுடைய தாய் பெரியவளா, என்னுடைய தகப்பன் யாரை நேசிக்கிறாள்,
எந்த மனைவியை தகப்பன் அதிகமாக நேசிக்கிறான், அந்த ஒரு திருமணத்திற்கு மீறி, ஒரு மனைவிக்கு மீறி அநேக நபர்கள் இருக்கும் பொழுது அங்கு போட்டியும் பொறாமையும் ஏற்படுகிறது. கணவன்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனையை வாசித்தோம். மனைவிகளுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது அந்த காட்டு மரம் என்பது உட், மரக்கட்டை. மனைவிமார்களே, உங்களுக்கு தேவன் சொல்லக்கூடிய ஆலோசனை, எத்தனை ஆண்கள் இருந்தாலும் சரி, கிச்சலி மரமாக உங்களுடைய கணவர் மட்டுமே உங்களுக்கு தெரிய வேண்டும். அதை தவிர மற்ற அனைத்து ஆண்களும் மரக்கட்டைகள் தான். மரக்கட்டைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் திருமணத்தில் தேவனால் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுக்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள். ஒருவனுக்கு ஒருத்தி. சாலமோன் எழுதின உன்னத பாட்டிலே, சாலமோன் அதை தவறி நடந்திருந்தாலும் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் தவறி போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சாலமோன் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். மறந்து விடாதீங்க. ஆண்கள் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம், மற்ற எல்லா பெண்களும் முச்செடிகள் தான். பெண்களுக்கு காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரத்தை போல, கணவனை தவிர மற்ற எல்லா ஆண்களும் மரக்கட்டைகளாக உங்களுடைய கண்களுக்கு தெரிய வேண்டும். இப்படி நீங்கள் இருந்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே துரோகம் என்கிற ஒரு வார்த்தையே வராது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு 10 கட்டளைகளில் யாத்ராகமம் 20:14 நம்ம வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களில் வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடே பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. நம்ம தொட்டாதான் பிரச்சனை கிடையாது, நீங்கள் இருதயத்தில் நினைத்தாலே பிரச்சனை. இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் சொல்லக்கூடிய சத்தியம் என்ன என்றால், எதுவாக இருந்தாலும் அது உடல் சம்பந்தப்பட்டதல்ல, அது இருதயம் சம்பந்தப்பட்டது. அன்பு என்பது ஒருவரை ஒருவர் தொடுவதோ ஒருவருக்கு ஒருவர் இடையே இருக்கக்கூடிய அந்த உடல் சம்பந்தமான உறவோ அல்ல. அதற்கு முன்னதாக அது இருதயங்களில் ஏற்படக்கூடிய ஒன்று என்பதை தான் நாம் தொடர்ச்சியாக படித்து வருகிறோம். ஒரு கணவன் தனக்கு என்று நியமித்த மனைவியை தவிர மற்ற எந்த ஸ்திரீயையும் இச்சையோடு பார்க்கக்கூடாது. அதனால தான் உன்னத பாட்டிலே மற்ற எல்லா ஸ்திரீகளையும் முள்ளுகள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஒரு மனைவி தன்னுடைய கணவனை தவிர வேறு எந்த ஆணையும் இச்சையோடு பார்க்கக்கூடாது. அதனால தான் மற்ற எல்லா ஆண்களையும் காட்டு மரம், மரக்கட்டைகள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து நன்மையான காரியங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார். ஏன் இதை திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் நாம் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த திருமண உறவானது பூமிக்குரியது மாத்திரம் அல்ல. இந்த திருமண உறவு மேலான பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து காட்டக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உதாரணம். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய செய்தி தான். மீண்டுமாக சொல்கிறேன், கிறிஸ்துவுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பந்தம், கிறிஸ்துவுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு, இதை சொல்லுவதற்கு ஆண்டவர் திருமணத்தை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவை மணவாளனாகவும் அவருடைய ஜனங்களாகிய அவருடைய பிள்ளைகளை மணவாட்டியாகவும் அவர் சித்தரித்து பேசுகிறார். எப்படி திருமணத்திலே கணவன் வேறு ஒரு ஸ்திரீயை தன்னுடைய மனைவியை தவிர நினைத்தால் அது துரோகமோ, எப்படி மனைவி தன்னுடைய கணவனை தவிர வேறொரு ஆணை நினைத்தால் அது துரோகமோ, அதே போலதான் இயேசு கிறிஸ்துவால் மீட்டுக்கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் அவரை தவிர வேறு எதை நினைத்து பார்த்தாலும் அது துரோகம்தான். இதை ஆவிக்குரிய துரோகம், ஸ்பிரிச்சுவல் அபாஸ்டசி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம் அதை குறித்து. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், இந்த ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முழுவதுமாக நீங்கள் படித்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய செய்தி தான் இந்த முழு புத்தகத்தில் இருக்கும். திருமண உறவை ஆண்டவர் மையப்படுத்தி பேசியிருப்பார். அந்த திருமண உறவின் மூலமாக எப்படி ஆவிக்குரிய ரீதியில் என்னுடைய ஜனங்கள் எனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பார். ஓசியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று. ஒரு விபச்சார ஸ்திரீயை நீ உன்னிடத்தில் சேர்த்துக்கொள், அதாவது நீ திருமணம் செய்.
எதற்கு அடையாளம்னு சொன்னால், ஆண்டவரை விட்டு விலகி போன ஜனங்கள் விபச்சார ஸ்திரீக்கு அடையாளம். திருமண உறவிலே துரோகம் இருக்கக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் சொல்வதற்கான காரணம், இந்த உறவு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உறவு. அது மாத்திரமல்ல, இந்த உறவானது மேலான ஒரு உறவை பிரதிபலிக்கக்கூடிய, அடையாளப்படுத்தக்கூடிய, நமக்கு பாடமாக திருஷ்டாந்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு உறவாக காணப்படுகிறது. அவர்கள் என்ன சோரம் போனார்கள், என்ன துரோகம் செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், ஓசியா 4ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம். நிறைய வசனங்கள் இந்த ஓசியா புத்தகத்தில் நம்ம அதை குறித்து வாசிக்கலாம். ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஓசியா 4:17, எப்பிராயீம் விக்கிரகங்களோடே இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு. ஆண்டவர் மெய்யான தேவன், அவர்தான் மணவாளன். ஆனால் ஜனங்களோ விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த கணவன் வேண்டாம், எங்களுக்கு விக்கிரகங்கள் போதும். எப்படி திருமணம் முடித்த ஒரு ஸ்திரீ, ஒரு மனைவி தன்னுடைய கணவனை தவிர வேறொரு ஆணை பார்க்கிறாளோ, அதே போல தான் ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்ம மற்ற ஏதாவது ஒரு விக்கிரகத்தை பார்க்கும் பொழுது, வணங்கும் பொழுது, தொழுது கொள்ளும் பொழுது, அதை பற்றி கொள்ளும் பொழுது, ஆண்டவர் நம்மையும் பார்த்து சோரம் போனவர்கள் என்று தான் சொல்கிறார். அப்பாஸ்டசி இன் ரிலேஷன்ஷிப். இந்த பூமிக்குரிய திருமணத்தில் மாத்திரம் அப்பாஸ்டசி, துரோகம் நடப்பது கிடையாது. ஆவிக்குரிய துரோகம் தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, துரோகம் இல்லாத வாழ்க்கை பூமிக்குரிய உறவிலும் நமக்கு இருக்க வேண்டும், ஆவிக்குரிய உறவிலும் நமக்கு இருக்க வேண்டும். ஆதியாகமத்தில் ஆதாமையும் ஏவாளையும் குறித்து நம்ம வாசிப்போம். நீங்கள் நினைக்கலாம், நான் இயேசு கிறிஸ்துவை தான் விரும்புகிறேன், இயேசு கிறிஸ்துவை தான் நான் தேவனாக தொழுது கொண்டிருக்கிறேன், நான் எந்த ஒரு சிலையும் கும்பிடலை, நான் எந்த ஒரு படத்தையும் வைத்து கும்பிடலை, நான் எதுக்கு ஆண்டவருக்கு துரோகம் செய்ய போகிறேன்னு நினைக்கலாம். அதை புரிந்து கொள்வதற்காக ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளுடைய எடுத்துக்காட்டை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்தார். நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரங்களை அநேக முறை வாசித்திருப்பீர்கள். அதில் 3ஆம் அதிகாரத்தில் விழுகையினுடைய அனுபவத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த விழுகையின் அனுபவத்திலே சர்ப்பமானது ஸ்திரீயினிடத்திலே சென்று ஸ்திரீயை வஞ்சித்து ஆண்டவர் புசிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை புசிக்க செய்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்பொழுது புசிக்கும் பொழுது என்ன நடக்குன்னு சொன்னால், முதலாவது ஸ்திரீ தான் புசிக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, 6வது வசனம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து, முதல்ல அவங்க சாப்பிட்றாங்க. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். திருமதி எலன் ஒயிட் அவர்களுடைய புத்தகத்தில் அழகாக எழுதுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஏவாள் அதனுடைய இச்சையினாலே அதை புசித்தாள். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு அந்த கனியை புசித்தாள். ஆதாமிடத்திலே அந்த கனியை கொடுக்கும் பொழுது ஆதாமுக்கு முழு உண்மையும் தெரிய வந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் விலக்கின கனியை ஏவாள் புசித்து விட்டாள். இனி ஒருபோதும் அவளால் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப முடியாது என்பதை ஆதாம் முற்றிலுமாக அறிந்து கொண்டவனாய், தனக்கு இருக்கக்கூடிய துணையாகிய இந்த ஏவாளை பிரிய மனதில்லாமல், ஏவாள் கொடுக்கக்கூடிய கனியை நானும் சாப்பிட்டுட்டா ஆண்டவர் ஏதாச்சும் நமக்கு உதவி செய்வார், இல்லை நான் சாப்பிடாமல் இருந்துட்டா ஏவாளை அழிச்சிருவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு, ஏவாள் மீது இருந்த பற்றினாலும் ஏவாள் மீது இருந்த ஆசையினாலும் ஆதாம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஏவாள் கொடுத்த கனியை புசிக்கிறார் என்று திருமதி எலன் ஒயிட் அவர்கள் எழுதுகிறாங்க. இதை பார்க்கும் பொழுது நம்ம நினைக்கலாம், என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு ஆழமான அன்பு அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையாகவே இது ஒரு தவறான அன்பு. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆதாம் தேவனை வைத்திருக்க வேண்டிய இடத்துல ஏவாளை வைத்தாச்சு. ஆதாம் தேவனை வைத்திருக்க வேண்டிய அந்த முதன்மையான இடத்தில் தேவனுடைய வார்த்தையை மீறி ஏவாளுக்காக ஏவாளை முதலிடத்தில் வைத்து ஏவாளுடைய வார்த்தையின்படி அந்த பழத்தை புசித்தான். இதனால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அவன் யாரை நேசித்து யாருக்காக அந்த பழத்தை புசித்தானோ அந்த ஸ்திரீயை குற்றப்படுத்துகிறான். 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 12வது வசனம், இயேசு கிறிஸ்து கேட்பார் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. அதில் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். இங்கு வேதம் அழகாக சொல்கிறது, ஆதாம் இப்பொழுது ஏவாளை குற்றப்படுத்துகிறான்.
ஆண்டவர் ஏவாளை எதுவும் செய்துவிடக்கூடாது என்கிற நோக்கத்தினாலே புசித்த ஆதாம் இப்பொழுது என்ன செய்கிறான்னு சொன்னால் ஏவாளை குற்றப்படுத்துகிறான். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, துரோகம் என்கிற வார்த்தை ஆவிக்குரிய ரீதியில் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், உங்களுடைய கணவனையோ அல்லது உங்களுடைய மனைவியையோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களுடைய பெற்றோர்களையோ நீங்கள் தேவனுக்கு மேலான இடத்திலே வைக்கும் பொழுது நீங்கள் ஆவிக்குரிய துரோகத்தை செய்கிறீர்கள். அப்படி நீங்கள் ஆவிக்குரிய துரோகத்தை செய்யும் பொழுது நீங்கள் யாருக்காக தேவனை கீழே இறக்கி வைத்தீர்களோ அந்த நபர்களை நீங்கள் மீண்டும் வெறுக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். ஆதாமை போல ஏவாளுக்காக ஆண்டவரை விட்டு ஏவாள் சொன்னதை செஞ்சான். ஆனால் அதனுடைய விளைவாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஏவாளையே குற்றப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் முதலாவது தேவனை வைத்தீங்கன்னு சொன்னால் ஒருவேளை உங்களுடைய உறவுகள் அந்த நேரத்திலே பாதிக்கப்படுவது போல தெரிந்தாலும் தேவன் உங்களுக்கு தலையாக இருப்பதினாலே, தேவனை நீங்கள் முதன்மையாக வைத்திருப்பதினாலே தேவன் எல்லாவற்றையும் சீராக்கி தருவார். எல்லாவற்றையும் தேவன் செவைப்படுத்தி தருவார். உங்களுடைய திருமண உறவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய உறவாக இருந்தாலும் சரி, தேவனை முதன்மையான இடத்துல வைங்க. தேவனுக்கு எதிராக நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டுமல்ல, உங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையையும் சிதைத்துவிடும். அதற்கு உதாரணம் ஆதாம் ஒருவேளை தேவனை முதன்மையான இடத்தில் வைத்திருந்தால் தேவன் நிச்சயமாக ஒரு திட்டத்தை வைத்திருந்திருப்பார். ஆனால் அவன் தேவனுக்கு எதிராக துரோகம் செய்ததினாலே அவன் யாரை நேசித்து யாருக்காக புசித்தானோ அவளுக்கும் துரோகம் செய்யும்படியாக அவளையும் காட்டி கொடுக்கக்கூடிய அல்லது அவளை குற்றப்படுத்தக்கூடிய, அவள்தான் காரணம் என்று சாக்கு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு ஏவாளை தள்ளினான். கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, கணவன் மனைவி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய கணவன் உங்களுக்கு மட்டும்தான், அதே போல நீங்கள் அவருக்கு மட்டும்தான். உன்னத பாட்டு சொல்லக்கூடிய ஆழமான சத்தியங்களிலே இது மிக முக்கியமான ஒன்று. ஒருவனுக்கு ஒருத்தி. உன்னத பாட்டு 2:16, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவரை தவிர மற்ற அனைவரும் காட்டு மரங்கள், மரக்கட்டைகள். அதே போல என்னுடைய பிரியமான என் சூலமெத்தியை தவிர மற்ற அனைத்து ஸ்திரீகளும் அனைத்து குமாரத்திகளும் முள்ளுகள் தான் என்று சாலமோன் சொன்னார். அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுடைய கணவனுக்கு உண்மையாக இருங்கள், உங்களுடைய மனைவிக்கு உண்மையாக இருங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுக்கு உண்மையாக இருங்கள். தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் உங்களுடைய கணவனையோ மனைவியோ அல்லது எந்த நபரையோ எந்த பொருளையோ வைத்தாலும் அது ஆவிக்குரிய துரோகம். அது உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய நரகலான விக்கிரகம் என்று எசேக்கியேல் 14:3 சொல்கிறது. அதனால் உங்களுடைய இருதயத்திலே விக்கிரகங்களை வைக்காமல் தேவனை முதன்மையாக வைத்து அதன் பிறகு தேவன் சொல்லக்கூடிய ஆவிக்குரிய ரீதியிலே உங்களுடைய கணவனையும் மனைவியை நீங்கள் நேசிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களையும் உங்களுடைய உறவுகளையும் பேணி பராமரித்து பாதுகாத்து கொள்வார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, துரோகம் என்பது நாம் செய்ய அதிகமாக தூண்டப்படுவோம். ஆனால் நாம் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை துரோகம் இல்லாத ஒரு வாழ்க்கையில வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, இந்த வேளையிலும் கூட திருமணத்திலே இருக்கக்கூடிய துரோகம், ஆவிக்குரிய திருமணத்தில் இருக்கக்கூடிய துரோகம் என்பதையெல்லாம் நாங்கள் வேதத்திலே வாசித்தோம். நாங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு உமக்கு உண்மையுள்ளவர்களாக, நீர் கொடுத்த உறவுகளுக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.